ஜென்ரலா வரவங்கள விட இந்த நெப்போட்டிசம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரகிள். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். இன்னும் கூட நம்ம வந்து புஷ் பண்ணி போயிட்டு நம்மளோட இடத்த வந்து நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குல்ல, ஸ்ட்ரகிள் எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியுதா? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு தான் 2 இன்டர்வியூ வேணும். அருண் விஜய் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவரு இன்னும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை இப்ப திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் திருப்பி அதுக்கு ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள ஸ்ட்ரகிள். இப்ப அவர் நல்லா வந்துட்டாரு, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு. இப்ப சாந்தனுன்னா நீங்க அவர் எவ்வளோ சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தாலுமே வந்து பாக்யராஜ் சார் பையன் சொல்லுவாங்க. ஆனா சாந்தனுக்கு பாக்யராஜ் சார் பையன் சொல்றது பெருமை தான். ஆனா சாந்தனுன்னு சொல்லணும்ல, எங்கெங்க இருந்தோ அவருடைய ஊர்ல இருந்து ரசிகர் மன்றத்துல இருந்தோ, இப்ப திருநெல்வேலி போனாங்கன்னா அங்கிருந்து வரும், மதுரை போனாங்கன்னா அவருக்கு மட்டும் வராது, டோட்டல் யூனிட்டுக்கே வந்துடும். இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் மிச்சம். இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிற டைம்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வெளில ஒரு படம் வந்தாரா தெரிஞ்சுதுங்க. இப்போ எவ்வளவோ நியூ ஃபேஸ் வராங்க, அவங்களாம் யாருமே தெரியல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாத படங்கள் நிறைய இருக்கு, பெட்டிக்குள்ள இருக்கு. கஸ்தூராஜா படம், காதல் ஜாதின்னு ஒரு படம். நிறைய அவரை பற்றி பேசும்போது உங்கள் பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க மோட்டிவேஷன் கொடுக்குற பர்சனாக வந்து நிறைய பேர் வந்து இருந்தாலுமே இப்போ ஒவ்வொருத்தராக இல்லை. ஆனால் சம்வேர் வந்து உங்களை புஷ் பண்ணுறதுக்குன்ட்டு இருந்தாங்களே. இப்போது இண்டஸ்ட்ரியில் வந்து என்னன்னு சொல்கிறது, பல வருஷம் இருக்கீங்க, இன்னும் கூட நம்ம வந்து புஷ் பண்ணி போயிட்டு நம்மளோட இடத்த வந்து நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரகிள் எப்படி சார் மேனேஜ் பண்ண முடியுதா? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு 2 இன்டர்வியூ வேணும். ஆக்சுவலா அது அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் தாங்க அது. இது வந்து என்னன்னா நம்மளை வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டியை நமக்குன்னு கிரியேட் பண்றது இருக்குல்ல, அதுக்கே நம்ம பெருசா போராடணும். அது இத்தனை வருஷத்துல வந்து நான் வந்து எந்த விதமும் இல்லாம என்னோட பர்சனாலிட்டியில நான் போராடினாமே கூட இன்னமும் என்னால வந்து அதை பெருசா ரீச் பண்றதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பெயின் தாங்க. இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, ஹீரோவோ ஆர்டிஸ்டோ வந்து ரொம்ப மற்றவங்களோ பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாக தெரியுது. கிடையவே கிடையாது. தெர் இஸ் லாட் ஆஃப் பெயின். மற்ற எல்லாத்தையும் விட அதில் வந்து விவரிக்க முடியாத பெயின்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் நஞ்ச பெயின்ஸ் கிடையாது. அவங்க நினைப்பாங்க அவருக்கு என்னடா அவர் சினிமாவில் இருக்காங்களே. ஆனால் அவங்களுக்கும் இவங்க மிடில் கிளாஸை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்கள தான் இருப்பாங்க. சி வெதர் இட் இஸ் a பிக் ஹிட், ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பெரிய ஒரு ஆர்டிஸ்டா ஒரு வந்துட்டாரு, அதெல்லாம் ஓகே தான். அவங்களுக்கு கூட அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கஷ்டம் இருக்கும். இங்க வந்து எல்லாருக்குமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். என்னன்னா அதை மீறி 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 ஒவ்வொரு நடிகனுமே, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே, ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்குமே ஒரு சர்வே பண்றாங்க இல்லையா, அது வந்து இந்த சினிமாவை அதிகமாக நேசிக்கிறதுனால மட்டும்தான். அதனாலதான் அவங்களால அதை தொடர்ந்து போயிட்டு. ஆனால் அதனால அவங்க படுற இழப்புகளும் அதிகம். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் பயங்கரமாக அவங்கள கொண்டு போய் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் மனுஷனுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வந்து ஓகே அப்படின்றது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கிட்ட வராமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், என்ன நிறைய பேருக்கு என்ன விட்டுருங்க எல்லாத்துக்கும். இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு கீழே இருக்க ஆர்டிஸ்ட்லாம் பெருசாக பார்க்கும்போது அவங்களாம் வந்து இன்னும் கஷ்டப்படுறவங்க பார்க்கும்போது நம்மளோட பெருசாக பார்த்தோம், இவங்களாம் பாவம் இன்னும் கஷ்டப்படுறாங்களேன்னு அந்த ஃபீல் தான் வருது. ஸோ we are not giving up. ஸோ நான் கிவ் அப் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொன்றுமே நல்லா வரும். திடீர்னு வந்து ஒரு விஷயம் பெருசாக வந்துடுது, ஒரு திடீர்னு பார்த்தா இண்டஸ்ட்ரி பேட் ஆகிடுது, இண்டஸ்ட்ரியுடைய மார்க்கெட் ரொம்ப டல் ஆகிடுது. ஸோ இதை மீறி 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 வர்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எல்லாருக்குமே தான் சொல்கிறாங்க. சினிமா வந்து எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஈஸி கிடையவே கிடையாது. இருக்கிறதுலையே வந்து நல்ல பெஸ்ட்டு தொழிலும் இதுதான், பெஸ்ட்டு கலையும் இதுதான். இதை வந்து தப்பான ஒரு இதுவும் கிடையாது, பெஸ்ட்டு ஒரு தொழில் தான். ஆனால் இது வந்து ஈஸியோ இல்லைனா ஈஸியாக நுழைஞ்சி ஈஸியாக ஒரு ஸ்டார் ஆகிறதுலாம் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெயின் இருக்குது, கஷ்டம் இருக்குது. புரியுது. ஆனால் இப்போ ஜென்ரலாகவே ஒரு ஜட்ஜ்மெண்டல் கமெண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்துடும்ல சார். இப்போ ஏன்னா
வளர்ந்து வராங்க இல்லை முயற்சி பண்ணுறாங்க ஆக்டர்ஸோ டைரக்டர்ஸோ ரைட்டர்ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து வரவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் திறமை இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஆனால் இந்த ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் எஸ்டாப்ளிஷ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு பெரிய பேக் போன் தான் அவர். அது மீறி இந்த டேர்ம் கால் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி உள்ள நுழைஞ்சாலுமே the struggle is there. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களுது ஈவன் ஏன் சாந்தனு சாருக்குமே அப்படிதான் இன்னும் நிறைய ஏன் மனோஜ் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனாரு, மனோஜ் ஸ்ட்ரெஸ் ஆனாரு, ஏன் இன்னுமே வந்து இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அருண் விஜய் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவரு இன்னும் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை இப்ப திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் திருப்பி அதுக்கு ஸ்டாண்ட் பண்றதுக்கு உள்ள ஸ்ட்ரகிள். இப்ப அவர் நல்லா வந்துட்டாரு, இண்டஸ்ட்ரி நல்லா இல்லை. இப்ப என்னுடைய லாஸ்ட் படம் ஓரளவுக்கு எனக்கு நல்ல பேர் கொடுத்தது, திருப்பி வெளியில வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரி பேடா இருக்கு. புரியுது. அப்ப நம்ம வந்து இன்னும் பார்த்து படங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இந்த மாதிரி காலகட்டத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏஜ் ஆயிடும். ஏஜ் நம்ம பார்க்க கூடாது, ஏஜ் ஆயிடும். இதை வந்து இதுக்கு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பசங்களா வந்துருவானுங்க, இப்படி இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள வந்துருவானுங்க. இப்ப அவங்க கூட போட்டி போற மாதிரி ஆயிடும். சும்மா பேச்சுக்கு சொல்றேன், அது மாதிரி இல்ல சொல்றேன். இது காலகட்டம். அப்ப நம்மளுடைய கோலும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன ஆகுது, நமக்கு அது ஆட்டோமேட்டிக்கா சப்ரஸ் ஆகுது. இதான் இப்படி ஏதோ சொல்ல வந்தீங்க இல்ல, அதுதான் இப்போ அந்த நெப்போட்டிசம் சொல்லிட்டு டேக் பண்ணிடுறாங்களே ஈஸியா. உங்களுக்கு என்னப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல, நிறைய பேருக்கு அங்க சான்ஸ் கூட கிடைக்காம இருக்கு, நீங்க ஈஸியா உள்ள பூந்து போயிடலாம், உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ஈஸியா வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. பட் அந்த தி ஸ்ட்ரகிள் ஃபார் தெம் ஆல்சோ இட் இஸ் தி சேம் ஆஸ் தி நியூ கம்மர் அப்படின்னு இருக்குல்ல. அதை விட ஜாஸ்தின்னு சொல்லுவேன் நான். ஓகே, ஆக்சுவலா அதை விட ஜாஸ்தி. இப்போ பாக்யராஜ் சாருடைய நீங்க வந்து தனியா வந்து ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருடைய பேர் மட்டும்தான் இருக்கும். இப்ப சாந்தனுன்னா நீங்க அவர் எவ்வளவு சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தாலுமே வந்து பாக்யராஜ் சார் பையன் சொல்லுவாங்க. ஆனா சாந்தனுக்கு பாக்யராஜ் சார் பையன் சொல்றது பெருமை தான், ஆனா சாந்தனுன்னு சொல்லணும்ல, அதுதானே அவர் விரும்பப்படுவாரு. இப்ப எனக்கு கூட என் ஃபாதரோ என் பிரதரோ வந்து எப்ப போனாலுமே வந்து ஒரு கட்டத்துல வந்து அவர் என்னடாப்பா அவர் பிரதர் இவர் பிரதர்ன்னு சொல்றதை விட உதயான்றது ஒருத்தர் ஐடென்டிட்டி வேணும்ல. அப்போ இத்தனை வருஷம் நான் வந்து இவ்வளவு போராடி வந்து என்னோட ஐடென்டிட்டியே என்னால கொண்டு வர முடியல இன்னும். அப்போ அதுக்கு தான் நம்ம போராட வேண்டியதா இருக்கு. அதுக்கு போராட்டத்துக்கு அதுக்கு அவ்வளோ பெரிய இழப்பு நம்ம சந்திக்கணும், எவ்வளோ பெரிய மைனஸ் விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை மீறி வந்து இது எப்படின்னா என்ன சொல்றது, நான் தான் சொல்வேன், ஒன்று வந்து உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், நேரம் அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்கணும், டைம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இது ரெண்டுத்தையும் கலந்து அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாம் இந்த மூணும் சேர்ந்து தான் இருக்கணும். அதுக்கு கொண்டான உழைப்பை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் கலந்து வரும். பட் இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் மீறி நாம் வந்து ஜெயிக்கணுன்றது. இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிற டைம்லலாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வெளில ஒரு படம் வந்தாலும் தெரிஞ்சுதுங்க. இப்போ எவ்வளவோ நியூ ஃபேஸ் வராங்க, அவங்களாம் யாருமே தெரியல. சோஷியல் மீடியா இருந்துமே சோஷியல் மீடியா இருந்தா அவங்களால வந்து அவங்கள வந்து கொண்டு வர முடியல. எங்க டைம்ல சோஷியல் மீடியா, நான் திருநெல்வேலி படம் பண்ணும் போதோ அடுத்தது நான் படம் பண்ணும் போதோ சோஷியல் மீடியால இவ்வளவு பெருசா இல்லையே. கண்டிப்பா இப்ப இருக்கு. பட் இப்ப இருந்தாலுமே அவங்க ஒரு படத்தோட அவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண முடியாம காணாம போயிடறாங்க. இன்னைக்கு வந்து 23-25 வருஷம் ஆகி டிராவல் பண்ணி இத்தனை படங்கள் பண்ணி இத்தனை சக்சஸ் கொடுத்து நடுவில் இத்தனை ஃபெயிலியர்ஸ் கொடுத்து இது மேல மீறி, அதான் நான் சொல்றேன், ஜென்ரலா வரவங்களை விட இந்த நெப்போட்டிசம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு தான் அதிகமான ப்ரெஷர், பெயின். இப்போ வந்து விக்ரம் சார் சன்னு வந்து ஜெயிச்சாங்கன்னா இன்னமும் விக்ரம் சார் சன்னு தான் சொல்லுவாங்க. என்னதான் துருவ் வந்து இருந்தா கூட ஐடென்டிட்டி இருந்தா கூட அதை மீறி போறது வந்து இப்போ எப்படி விஜய் சாரோட அப்பா எஸ்ஏசி சொல்றாங்க, அது அந்த டைம்ல அப்படிதான் இருக்கணும், அப்படி வரணும், அப்படி ஒரு வெற்றி வரணும். அது மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்ப தனுஷ் சார் எப்படி நிக்கிறாரு, என்னதான் கஸ்தூராஜா சார் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் தான், ஆனா அந்த கஸ்தூராஜா சாருக்கு பெருமை தனுஷ் அப்பான்னு சொல்றது இல்லையா. ஸோ அதுதானே தேவை. இப்போ எனக்கு வந்து என்னுடைய காலகட்டத்தில் வந்து என்னுடைய சன் ஏதோ வந்துட்டாங்கன்னா அவருடைய சன்னுடைய அப்பா தான் எனக்கு சொல்றது தானே பெருமை. ஸோ அதுதான் எல்லாருக்குமே இருக்கணுன்றது தான் இது. ஸோ இந்த மாதிரி அதான் சொல்றேன், நெப்போட்டிசம்ன்றது வந்து உண்மையிலங்க யார் வேணா இண்டஸ்ட்ரிக்கு வந்துடலாங்க. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் நீங்கள் யார் நினைச்சாலும் ஹீரோ ஆக முடியும், யார் நினைச்சாலும் ஈஸியாக என்ன வேணால் தன் டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். அது ஒரு பேருக்கு நல்ல விதம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய திறமைகளை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணி டேலண்ட்டை இது பண்ணால் மட்டும் அதுக்குண்டான உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்தால் தான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டார் ஆகும். கண்டிப்பாக அதான் மீன். ஓகே, இப்போ நீங்க வந்தாச்சு இண்டஸ்ட்ரியில வந்தாச்சு அப்படின்னு நான் வந்து ரீவைண்ட் பண்ணி கொண்டு வரவங்கள. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஆக்டிங் அப்படின்னு தான் வந்தீங்களா, இல்லை ஓகே பிகாஸ் ஜென்ரலா வந்து டேர்ம் பண்ணிடுவாங்களே ப்ரொடியூசரோட பையனா ப்ரொடியூசரா இருக்கணும், ஆக்டரோட பையனா ஆக்டரா இருக்கணும் அப்படின்ட்டு ஈஸியா வந்து டேர்ம் பண்ணிடுவாங்க. நீங்க
நுழைஞ்சதே சினிமாக்குள்ள இப்படிதான் வரணும்னு நினைச்சீங்களா இல்ல என்ன? இல்லை நான் வந்து சின்ன வயசுலயே கொஞ்சம் நாடகம் மேடை நாடகம்லாம் நடிச்சிருக்கேன் நான். என்னுடைய பிரதர் போய் சென்ட்ரல் சன்னு. ம். அப்போ வந்து எனக்கு அப்பயே ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் நான் டைரக்ஷன் போகலாமான்னு ஒரு மைண்டில் பட்டுச்சு. ம். திடீர்னு வந்து கேப்டன் மகள்னு ஒரு படம், ம். அந்த படத்தில் எடிட்டிங் வந்து ஃபாதர் கூட்டிகிட்டு போனார், பாரதிராஜா சார் போயிருந்தாங்க. இவன் நல்லா இருக்கானே, இவனை வந்து ஏன் அலைகள் உதவி மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டாரு. நம்மளை பார்த்து அப்போ நான் ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப இதாக இருப்பேன். என்னை பார்த்து போய் ஒரு ஹீரோ மெட்டீரியலே நம்ம கிடையாது, பட் ஹீரோவா சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்குண்டான ட்ரைனிங் எடுக்கிறது, அதுக்குண்டான இது பண்ணி பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மோட்டிவ் பண்ணிட்டார். ஸோ அது பாரதிராஜா சார் எனக்கு உந்துதல்னு சொல்லணும். ஸோ அப்போது வந்து பாரதிராஜா சார் மேலே ஒரு இது இருந்தது. அப்படியே வந்து தான் அப்படியே வந்து ஆக்டிங்கில் வந்து என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய சக்ஸஸ் கொடுத்தேன். நான் நிறைய படங்கள் சக்ஸஸ், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாத படங்கள் நிறைய இருக்குது, பெட்டிக்குள்ள இருக்குது. கஸ்தூராஜா படம் காதல் ஜாதின்னு ஒரு படம் அது இருக்குது, பூங்குயில இருக்குது. அப்புறம் நானும் மனிஷா கோயிலோட பிரதரும் ஒரு படம், கனவேன்னு ஒரு படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் எனக்கு உள்ள லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி வந்து சரி நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போனா நம்ம வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து எந்த ப்ரொடியூசரை பார்க்குறது, அப்போ நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொடியூசர் ஆனேன். ஓகே. ஸோ ஒரு நல்ல சினிமாவை நேசிச்சதுனால ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு 3 படம் பண்ணேன். நான் வெளியில நடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் ப்ரொடக்ஷன் 3 படம் பண்ணேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியான படங்கள் பண்ணன்றது, நம்மளை டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளே எடுத்து கரெக்டாக பண்ண வேண்டியதாக சூழ்நிலை இருந்தது. ஸோ வெளி படங்கள் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் நான் இறங்கினேன். இப்போ எப்படி விஷ்ணு விஷாலாம் இறங்கியிருக்கேன் இல்லையா? ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நான் ஒரு ராரான்னு ஒரு என்னுடைய ப்ரொடக்ஷனில் வந்த 3 படமே ரொம்ப ஒரு மெசேஜ் ஓரியன்டான படங்கள். ராரான்னு ஒரு படம் பண்ணேன், உத்தரவு மகாராஜன் ஒரு படம் பண்ணேன். இப்போ அக்யூஸ்ட் வந்து 4-5 ப்ரொடியூசர் இருக்காங்க, பட் இருந்தாலும் 4 ஒரு பாட்டு தான் பண்ணேன். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஷனாக இருக்கிறனால தான் இதெல்லாம் பண்ண முடியுது. ஓகே. ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆக்டிங் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க. பட் சம்வேர் வந்து ரொம்ப டிலேடாக தான் வந்து, அஃப்கோர்ஸ் உங்களோட பிரதர் வந்து டைரக்ஷனில் இருந்தாலும் ஏன் ரொம்ப டிலேடான ஒரு காம்போ? நீங்கள் தலைவால தான் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவாலேயே வந்து எங்கள் மதரோடைய விருப்பம் என்னென்னா அவரோட டைரக்ஷனில் நான் ஒரு படம் நடிக்கணும், ஹீரோவாக நடிக்கணும்ன்றது தான் என் மதரோடைய விருப்பம். இப்போ ஷீ இஸ் நோ மோர். பட் அவங்க வந்து அது விருப்பம். பட் நான் இப்போ ஆவிக்குமார் ஒரு படம்லாம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த படம்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அம்மா வந்து இல்லை ஏன் இந்த படத்தில் ஒரு படம் பண்ணுறதுன்னு, அப்போது வந்து எனக்கு வந்து சின்னதாக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒரு ரோல். ஸோ அப்போ தான் நான் தலைவா காம்பினேஷன் பண்ணேன். தெரில அது என்னன்னு தெரில அவருக்கு. நான் வந்து என்றைக்குமே போயிட்டு எந்த டேரக்டர்ட்டுமே போய் சான்ஸ் கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு டேரக்டர் கேட்டிருக்கேன், அதுவும் ரீசெண்டாக பாலா சார்ட்டு தான். நான் பாலா சார் படத்தில் நடிக்கணுன்றது எனக்கு ஒரு மணி சார் படத்தில் நடிக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து வரப்போகிற எல்லா டேரக்டர்ஸ் படத்தையும் நடிக்கணுன்றது நமக்கு ஆசை. ஏன்னா அவ்வளோ டேலண்டட் இன்றைக்கி வந்து புதுசாக யோசிக்கிறாங்க, புதுசாக கிரியேஷன் இருக்குது. ஸோ அந்த டேரக்டர்ஸ்லாம் நடிக்கணுன்றதுல எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இன்னமும் வந்து எனக்கு என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னமும் ஒரு 6-7 பேர் வந்து ஓகே உதயா வந்து உதயாவுக்கு இந்த கதை யோசிக்கிறாங்கன்றது எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம இன்னுமே வந்து ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல மாட்டேன், இன்னமும் அந்த லிஸ்ட்டில் இருக்கோன்றதான் நான் சொல்லலாம். புரியுது. கண்டிப்பா. ஸோ தான் நீங்கள் கேட்டது வந்து விஜய் வந்து லேட்டுன்னது வந்து நாங்கள் வந்து நிறையா பண்ணியிருந்துருக்கணும், பட் பண்ணலை. பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே டைம் தானே. கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆக்டிங் அப்படின்னு இருக்கும்போது நிறைய லெஜண்ட்ஸ் பற்றிலாம் பேசும்போது ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் அபவுட் பிரபு சார். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பிரபு சாரோட அசோசியேட் பண்ணிட்டு அண்ட் அவரோட, ஏன்னா என் ஜென்ரலே பிரபு சார் அப்படின்னாலே அவர் வீட்டு சாப்பாடு அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. கேரியராக வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மெமரிஸ் ஒர்க்கிங் வித் பிரபு சார். நான் 2 படம் பண்ணிட்டேன், திருநெல்வேலியும் உத்தரவு மகாராஜாவும். பிரபு சார் பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி சைல்டுங்க. அவர் ரொம்ப சைல்டு, அவர் க்யூட். அவர் ஆக்சுவலி அவர் வந்து சின்ன வயசு கோச்சிப்பாரு. அப்புறம் வந்து ரொம்ப அன்புனா எக்ஸ்ட்ரானரி அன்பு செலுத்துவார். பிரபு சார் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு லெஜெண்டோட சன்னுன்றதே வந்து அவர்கிட்ட அந்த இது இருக்காது. சிவாஜி சாருடைய பாரம்பரியம் அந்த சன் இருக்காது. அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். நான் வந்து பிரபு சார் கிட்ட தான் டைமிங்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த டைமிங் ஷார்ட்டில் வந்து 6-7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னா 6:50 வித் மேக்கப்போட இருப்பார். வித் மேக்கப்போட பிரபு சார் இருப்பார். அவங்க வராங்க இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் வராங்கலாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆச்சியம்மாட்டையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஆச்சியம்மாக்கெலாம் வந்து திருநெல்வேலி படப்போ ஷூட்டிங்கே இல்லை, காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல். அப்போல்லாம் கேரவனே கிடையாது, டென்ஷனே இல்லாமல் அவங்க பாட்டு பரவாயில்லப்பா நீ கூப்பிட்டு நான் வந்தேன், நான் போனேன், அது பிரச்சனை அப்படி தான் இருந்தாங்க. இப்போ யாராவது மற்ற ஆர்டிஸ்ட் வந்து ஷார்ட் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க இல்லையா?
காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வர வச்சா. ஸோ பிரபு சாட்லாம் நான் கற்றுக்கிட்டது நிறைய இருக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு சின்சியரான ஒரு ஆக்டரு, சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதை விட பழகிறதுக்கு இஸ் வெரி கோல்டு. கோல்டு அவர் வந்து செம்ம கோல்டு. அதான் சாப்பாடு சொன்னீங்களா, கண்டிப்பா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவர் செட்டில் இருந்தாருன்னா எங்கெங்க இருந்தோ, அவருடைய ஊர்லேருந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தோ, இப்போ திருநெல்வேலி போனாங்கன்னா அங்கேருந்து வரும், மதுரை போனாங்கன்னா அவருக்கு மட்டும் வராது, டோட்டல் யூனிட்டுக்கே வந்துடும். அன்னைக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் மிச்சம், ப்ரொடக்ஷன் செலவு, ஃபுட்டு செலவு, ஸோ எல்லாமே வந்துடும். ஸோ அதனால அவர் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. ஆமா கண்டிப்பா. மற்றவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. அவர்கிட்ட இருந்தானா வெயிட் போட்டுரும் நம்மளுக்கு. அவனா நல்லா வெயிட் போட்டு வச்சிருவாரு. ஆனா எங்களையான இல்லை நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு காலைல ஓடு அப்படின்னு. ஸோ இதில் நிறைய இருக்கு அவருக்கு. அவர் வீட்லயே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா எதுன்னு சொல்லுவீங்க? அவர் வீட்டில் ஒரு வாட்டி மட்டும் ஞாபகம் இருக்கு, ஒரு வாட்டி மீன் குழம்பு வந்திருக்கு. மீன் குழம்பு அன்னி பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் மீன் குழம்பு. ஓகே. ஸோ சார், உங்கள் ஜேர்னி நிறைய பேசியிருக்கோம் அப்படின்னு இருந்தாலுமே திரும்பி பார்க்கும்போது இன்னும் நான் போயிருக்கணுமோ, நிறைய தூரம் போயிருக்கணுமோ, என்னப்பா இவ்வளோதான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணது? இல்லை, இன்னும் நிறைய போக நம்பிக்கை இருக்கு, இன்னும் நிறைய ரீச் ஆக நம்பிக்கை இருக்கு. அது பிரச்சனை இல்லை. பட் இந்த அளவுக்கு இருக்குன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட இன்ட்ரடியூஸ் ஆனவங்க வந்து ஒரு 25 பேர். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். தட் மில்லினியம் இயர்னு சொல்லுவாங்க. அப்போ 2000ல மில்லினியம் இயர்னு சொல்லுவாங்க. அந்த இயர்ல வந்து நிறைய பேர் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது. அது ராமமூர்த்தி சார்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு இன்டர்வியூ வச்சாங்க டிரைவிங் ஹோட்டல்ல. ஸோ நான் திரும்பி பார்த்தா இன்னைக்கு வந்து ஆஸ் எ ஆக்டரா, ஹீரோவா இன்னமும் ஐ எம் ஸ்டாண்டிங். ஸோ அப்போ கடவுள் நம்மளை வந்து இந்த இடத்துக்காக வச்சிருக்காருன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம கொடுத்த விலை வந்து ஜாஸ்தி. அதுக்கு பெரிய அவமானம் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நம்ம பயங்கரமான ஒரு லாஸ்லாம் சந்திச்சிருப்போம், ட்ராஜடியாக இருந்திருக்கும் லைஃபே. ஸோ இதெல்லாம் கடந்து தான் வரணும். இதை வந்து நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து அதுதாங்க, இப்போ பார்க்கும்போதே லைஃப்பை வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் மட்டும்தான் நிச்சயமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மட்டும் நம்ம ஜாலியாக இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். நாளைக்கு பூகம்பமே வெடிக்குது, நாளைக்கு தான் காலையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நைட்டோ இல்லைனா நாளைக்கு ஏர்லி மார்னிங்கோ அதை பற்றி யோசிச்சா போதும்னு நினைக்கிறேன் நான். இப்போ என்னோட மைண்ட் செட் அப்படி விட்டுறாரு. எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகணும்? இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு நடக்கிறது நடக்க போகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணால் போதும், மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இவங்களுக்காக நீ நல்லவன், நீ வந்து அது உனக்கு நீ மனசாட்சிக்கு நல்லவனா இருந்தால் போதும். நீ வந்து யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும். நீ இன்னொருத்தவங்க லைஃப்பை போய் கெடுத்து துரோகம் பண்ணாமல் இருந்தாலே அது போதும். அதை பற்றி வந்து சுச்சுவேஷனில் என்ன வேணா நடக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில விஷயங்கள் நடக்கலாம், தப்பு நடக்கலாம். மனசார நீ பண்ணலையா அவ்வளோதான். இதுதான், இப்படி தான் லைஃப் போகணும். இனிமேலாம் இருக்க, அதுவும் இந்த சோஷியல் மீடியா பண்ற நெகட்டிவிட்டி இருக்குல்ல, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருத்தனை ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லவன் ஆக்குறீங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து டோட்டலா கிழிச்சிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்மளா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவங்க இந்த மீடியாலாம் வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணா இன்னும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீடியாவை எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆள். ஏன்னா இன்னைக்கு வந்து நானோ இல்லை வெளியில் மற்ற ஆர்டிஸ்ட்டோ அப்கமிங்கில் வரவங்களாம் மீடியா இல்லைன்னா சுத்தமாக அவங்களாம் யாருன்னே தெரியாது. அதுக்காக ஒரேடியாகவும் என்னால் மீடியாவை வந்து சொல்ல முடியும். இதில் சில பேர், சில ஆட்கள், சில ஃபியூ பீப்புள்ஸ், நாட் ஈவன் ரொம்ப கூட சொல்ல முடியாது, ஃபியூ பீப்புள்ஸ் அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்டர்வியூல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை திட்டியும் 10 பேர் போடுவான். ஒரு பெரிய ஒரு புலவர் ஒரு பேசிட்டே இருக்கிறாருவான். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்லுவான், வந்து பரவாயில்லடா இஸ் வெரி சென்சிபிள்னுவான். ஆனா அந்த வெரி சென்சிபிள்ன்றதுக்கு வந்து லைக்ஸ் கம்மியா இருக்கும், அந்த திட்டுறதுக்கு தான் ஜாஸ்தியா. அதாவது இங்க வந்து திட்டுறதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. நல்லது பண்ற போது ரீச் கம்மியா தான் இருக்கு. கெட்டது பண்ணா பெரிய அளவுல ரீச் ஆகுது இல்ல, அது வந்து அது ரொம்ப நாள் நிலைக்காது இல்ல, அது டோன்ட் ஸ்டாண்ட் வரலையா. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இங்க வந்து பாசிட்டிவிட்டியா இருங்க, நெகட்டிவிட்டியை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து இதான் இன்னைக்கு இந்த டைமு நம்ம நல்லா இருக்கோமா அவ்வளோதான். அடுத்த செகண்டே கேரண்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு விவேக் சார்லாம் வந்து எனக்கு அவரெல்லாம் வந்து இல்லைன்றதே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியலங்க. மனோபலானாலாம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ், எங்கேயோ உயிரோடு இருக்காங்கன்னு அப்படின்றத பண்ணிக்க முடியல. நாட் அபவுட் டைஜஸ்ட், இதெல்லாம் வந்து இது ஏற்றுக்கவே முடியல. இது என்னடா அவங்களாம் இருந்துட்டாங்களா, என்னடா அது
அப்போது ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு என்ன இல்லைன்னா நான் 2 நாள் அழுவாங்க, 2 நாள் தான். ஒரு நாள் அழுவாங்க, 2 நாள் அழுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து ஆஹா அவரே உதயா சார் ஐயோ அவர் பேசிட்டாரு, அவரோட ஃப்ரெண்டு, மேக்ஸிமம் அவ்வளோதான் டைம். இது என்னதான் இருந்தாலும் அவ்வளோதான் டைம். ஃபேமிலிக்கு தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அவங்களோட நினைவுகள் லைஃப்பில் இருந்துகிட்டே தான் இருக்கும். மற்றபடி வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதனால் வந்து அவங்க வந்து பெருசாக அதனால் வந்து ரிஸ்க் எடுத்துட்டோம், பெருசாக இது வந்து இன்னைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னா அது நடக்க தான் போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்வியூ இன்றைக்கி எடுக்க போகிறீங்கன்றது அது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான், ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். ஏன்னா நீங்கள் நாளைக்கு கேட்டால் கூட நம்ம மீட் பண்ணுவோமான்னு தெரியாது. இதான் டைம், இதான் ஃபேக்ட். ஒரு மோட்டிவேஷனல் புக்கை வந்து படித்த மாதிரி இருந்தது சார். ஸோ இல்லை அது மோட்டிவேஷன்ன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுது. ஏன்னா நான் மோட்டிவேஷனை விட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோட்டிவேஷனல் ஆகுது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்டு இப்போ நம்ம இதே மோட்டிவேஷன் வேற யார்ட்டா சொன்னால் சும்மா இவர் வந்து கிரிஞ்சு மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு அவங்களுக்காக வரும்போது தான். இப்போ நம்மளே அந்த வயசுல என்ன பண்ணுவோம், நம்ம அப்பா பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், கண்டு கூட மாட்டோம் இவருக்கு ஒரு வேலையில் அப்படின்னு. அந்த ஏஜ் நம்ம கடக்கும் போது தான் நமக்கு அது தெரியுது. ஸோ இதுதான் நான் வந்து நம்ம பசங்க இருக்கும்போது அவங்க கடக்கும் போது நம்மளுக்கு அது தெரியாது. இப்படிதான் இருக்கும் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். எஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் இதில் வந்து நான் என்னென்னா பாக்யராஜ் சார்லாம் இறந்துட்டாங்க அப்படின்றத விட அவங்களாம் இருக்காங்கன்றது தான், பாக்யராஜ் சார்லாம் இருக்காங்கன்றது தான் எனக்கு வந்து அரசுக்கு இந்த நேரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இது அவுட் ஆஃப் த வேல சொல்லமான்னு தெரில, இது வந்து கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அண்டு ஒரு எங்கே போனாலுமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த ட்ரான்ஸ்ஃபராக லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை, இந்த இதுவாக ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு மெரிட் இருந்ததுன்னா, உங்களுக்கு கேபபிள் இருந்ததுன்னா நீங்கள் போயிடலாம் அப்படின்ற போது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாமே வந்து தொடரணும். அதே சமயத்தில் மக்களுக்கும் நல்லது நடக்கணும், இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கணும், மக்களுக்கும் நல்லது நடக்கணும். இதுதான் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சினிமாவை வச்சு தான் இன்றைக்கி வந்து டோட்டலாக வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாமே. ஆனால் அவங்களை தயாரிக்கிறவங்களுக்கு ஒழுங்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க படுற கஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அண்ட் சம்வேர் உங்களோட குரு வந்து நோ மேட்டர் வாட் எல்லாருமே வந்து உங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் குருவோட அந்த விஷஸோ இல்லை நீங்கள் இன்னும் ஒரு பெரிய டைரக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு அது அவங்களுடைய விஷஸ். இதே விவேக் சார் சொல்லியிருக்காரு, மனோபலா சார் சொல்லியிருக்காரு, பாக்யராஜா சார் வந்து உங்களுடைய இதுலேயே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பாக்யராஜ் சார் வந்து சொல்லிட்டே இருக்காரு. அண்ட் மேபி வெரி சீக்கிரமாக வித் டைரக்ஷன் தான். எஸ், can't wait to see. I think first நான் இதுதான் உங்ககிட்ட தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆமா. So can't wait to see and all the very best. Thank you so much. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல்.